வணக்கம். நான் உங்கள் எஸ்கேஜிஎஃப் ஸ்ரீகுமார் பேசுகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழக வெற்றிக் கழகம் இது தமிழ்நாட்டு மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கழகம். தமிழ்நாட்டில் நடித்து தமிழ்நாட்டில் முன்னணி நடிகராக இருக்கின்ற ஒரு நடிகர் உருவாக்கிய கட்சி தமிழக வெற்றிக் கழகம். இந்த தமிழக வெற்றிக் கழகம் புதுச்சேரிக்கு போயிருக்கிறது சமீபத்தில் மக்கள் சந்திப்புக்கு. புதுச்சேரி தமிழ்நாடு வெற்றிக் கழகம் மக்களை சந்திக்கிறது. இப்போ திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட வெற்றிக் கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இப்படி திராவிடம் சேர்ந்த ஒரு கட்சி எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் அது இயங்குவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கிறது. நீ தமிழக வெற்றிக் கழகம்ங்கிற ஒரு பேரை வச்சுட்டு புதுவையில் போய் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்து விட்டு வந்திருக்கிறீர்கள். கடந்த 2000 ஆண்டு, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆட்சி செய்த ஒரு கட்சியை 25 ஆண்டுகளுக்கு பின்னால் திரு ஜோசப் விஜய், தமிழக வெற்றிக் கழக தலைவர் அவர்கள் 9 நிமிடம் விமர்சித்து விட்டு வந்திருக்கிறார். சரி, நாளைக்கு நீங்கள் கர்நாடக மாநிலத்துக்கு வரீங்க, கர்நாடக மாநில வெற்றிக் கழகம்னு சொல்லுவீங்களா? சரி, கேரளாவுக்கு போறீங்க, கேரளா மாநில தமிழக வெற்றிக் கழகம்னு சொல்லுவீங்களா? ஆந்திராவுக்கு போறீங்க, ஆந்திர மாநில தமிழக வெற்றிக் கழகம்னு சொல்லுவீங்களா? ஒரு கட்சி எந்த பெயரை வைத்தால் அனைத்து மாநிலங்களுக்கும் அது பொருத்தமாக இருக்கும் என்பதை கூட தெரியாமல் தமிழ்நாட்டுக்காக மட்டுமே ஒரு கட்சியை உருவாக்கிவிட்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு பெயரை வைத்துவிட்டு நீங்கள் பல மாநிலங்களில் மக்கள் சந்திப்பை நடத்துவது எந்த வகையில் இது சரியானதாக இருக்கும் என்பது எவ்வளவு சிந்தித்தாலும் அந்த கேள்விக்கு விடை கிடைக்கவில்லை. 9 நிமிடம் பேசுகின்ற ஐயா திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்னும் 1 நிமிடம் அதிகமாக பேசி ஏன் இந்த தமிழக வெற்றிக் கழகம் பல மாநிலங்களுக்குள்ளே செல்ல இருக்கிறது என்பதன் விளக்கத்தை சற்று சொல்லினால் நன்றாக இருக்கும். தன்னுடைய கொள்கையை என்னவென்று தெரியாமல் இருக்கின்ற இவர்கள் பல மாநிலங்களுக்கு தன்னுடைய கட்சியை கொண்டு செல்வதற்காக அந்த விளக்கத்தை சொல்வார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா என்று என்னை கேட்காதீர்கள். ஒரு தலைவன் என்றால் கொள்கை இருக்க வேண்டும். அந்த கொள்கை என்னவென்பதை விளக்கமாக சொல்ல வேண்டும். 41 உயிர் கரூரிலே பலியானதை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் இன்னும் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று சொன்னால் விஜய் என்கின்ற ஒரு தனிப்பட்ட மனிதனின் ஆசை மட்டுமல்ல, விஜயின் பின்னால் விஜயை பார்க்க வேண்டும், விஜயை பார்க்க வேண்டும். விஜய் இன்னும் பெரிய தேவதூதன் மாதிரி, அவர் எங்கே வானத்திலிருந்து இறங்கிட்ட மாதிரி, அவரை இந்த முறை பார்க்கலாம் அடுத்த முறை பார்க்க மாட்டோன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற இந்த மக்களின் குற்றம். இந்த மக்கள் மட்டும் ஒரு நடிகனை நடிகனாக பார்த்தால் இந்த நாடு முன்னேறும். நான் சொல்கிறேன், 1977ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை ஆரம்பித்து அவர் ஆட்சியை பிடித்து விட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக திரு விஜய் அவர்களும் ஆட்சியை பிடிப்பார் என்று நீங்கள் எப்படி நினைக்கின்றீர்கள்? 72ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கட்சியில் இருந்து அவர் விலக்கப்பட்ட போது அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். திரையுலகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து கொண்டிருந்த போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியை, சின்னத்தை, கரை வேட்டியை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தவர்.
பேரறிஞர் அண்ணா அவர்கள் காரிலே சென்று கொண்டிருந்த போது ஒரு கிராமத்தில் தேநீர் அருந்தலாம் என்று காரை நிற்க வைக்க சொல்கிறார். நிற்க வைத்து விட்டு தேநீர் வாங்கி வர சொல்கிறார். காரில் திமுகவோட கொடி கட்டிருக்குது. அதை பார்த்துட்டு அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் உடனே எம்ஜிஆர் வந்துட்டுக்கிறார் வாங்க, எம்ஜிஆர் வந்துட்டுக்கிறார் வாங்க அப்படின்னாங்க. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த தலைவனை கூட அந்த மக்களுக்கு தெரியவில்லை, எம்ஜிஆரைத்தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு எம்ஜிஆர் எப்படி தனக்கு இணையானவர் என்று திரு விஜய் அவர்கள் சொல்லிக் கொண்டு திரிகிறார் மானம் இல்லாமல் என்பது எனக்கு சற்றம் விளங்கவில்லை. நான் சொல்கிறேன், தன் நடிப்பால் உலகத்தையே கட்டி போட்டவர் செவாலிய சிவாஜி கணேசன். அவரை தவிர்த்து விட்டு தமிழ் திரையுலகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சிவாஜி கணேசன் ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் தோல்வியை தழுவினார். அதுபோல் நீ ஏன் தோல்வியை தழுவக்கூடாது, தழுவ மாட்டாய் என்று எப்படி நம்புகிறாய்? எல்லாமே எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும்னா அப்போது சிவாஜி மாதிரி யார் இருக்கிறது? திரையுலகத்தில் சகலகலா வல்லவன் என்று போற்றப்பட்ட டி ராஜேந்தர் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு, இயக்கம், தயாரிப்பு என்று பல துறைகளிலே சாதனை புரிந்த டி ராஜேந்தர் கலைஞர் அவர்களால் 234 தொகுதிகளில் எந்த தொகுதியில் நீ நிற்க வேண்டுமோ அந்த தொகுதியில் நின்று கொள் என்று அவரால் சொல்லப்பட்டவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியே வந்து லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டு இன்று காணாமல் போயிருக்கிறார். புரட்சி தலைவரால் என்னுடைய கலை உலக வாரிசு என்று சொல்லப்பட்ட திரு கே பாக்கியராஜ் அவர்கள் இந்தியாவின் சிறந்த திரைக்கதை மன்னன் கட்சியை ஆரம்பித்து விட்டு காணாமல் போயிருக்கிறார். நேற்று 53 திரைப்படங்களில் நடித்துவிட்டு பல திரைப்பட தோல்விகளை மறைத்துவிட்டு 200 கோடி கொடுக்கிறார்கள். அதை விட்டு நான் வருகிறேன். உங்களை யார் சாமி வெத்தலை பார்க்க வச்சு 200 கோடி ரூபாய் விட்டுட்டு வாங்கன்னு கூப்பிடுறது? தமிழக மக்கள் கூப்பிட்டாங்களா? தனக்கு இருக்கிற கிரேஜை வச்சு, தனக்கு மக்கள் கொடுக்குற அந்த வரவேற்பை கொடுத்து, மக்கள் தனக்கு மேலே வச்சிருக்கிற அன்பை எல்லாத்தையுமே இவர் ஓட்டாக மாற்றணும்னு முயற்சி பண்ணுறாரு. தமிழ்நாட்டில் தலைவர்களே இல்லையா? நீங்கள் வந்து தான் தமிழ்நாட்டுக்கு விமர்சனம் கொடுக்கணுமா? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் இது வரைக்கும் மக்களுக்கு எந்த சேவையும் செய்யவே இல்லையா? சரி, எம்ஜிஆர் மாதிரி வர முடியல, விஜயகாந்த் மாதிரி ஏன் வரக்கூடாது நீங்கள் கேட்கலாம். 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம்ங்கிற கட்சியை ஆரம்பித்து 2006 தனிமையாக நின்று பாட்டாளி மக்கள் கட்சி கோட்டையான விருத்தாச்சலத்தில் போட்டியிட்டு 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். தனிமையாக போட்டியிட்டு 232 தொகுதியில் போட்டியிட்டு 8% அதிகமான வாக்குகளை பெற்று தன்னுடைய வாக்குகளை நிரூபித்து காட்டியவர் திரு கேப்டன் அவர்கள். அதைத் தொடர்ந்து நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 10% அதிகமான வாக்குகளை பெற்றார். 2006ஆம் ஆண்டு நடந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சுமார் 50 எம்எல்ஏக்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தார்கள். எவ்வளோ வாக்கு வித்தியாசம்னா ஒரு 3000, 4000, 5000 வாக்குகள் வித்தியாசத்தில். ஆனால் அங்கே கிட்டத்தட்ட 20,000 வாக்குகளுக்கு மேலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எடுத்திருந்தது. கிட்டத்தட்ட 50 இடங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை தழுவியிருந்தது. எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில்னா அதே மாதிரி ஒரு 3000, 4000, 5000 குறைந்தபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில். அப்படி என்றால் ஒரு கட்சியினுடைய வெற்றியை தோல்வியை அவர் 8% வாக்கு வாங்கினாருங்கிறது பெருசு இல்லை. அவர் வாங்கின வாக்கு ஒரு கட்சியின் வெற்றியை தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய வாக்காக இருக்கிறது. இது அனலைஸ் பண்ணி தான் 2011ஆம் ஆண்டு புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் ஒரு பிளான் பண்ணுறாங்க. எந்த கூட்டணியுமே வேணாம், தேமுதிக மட்டும் உள்ள கொண்டு வாங்கன்றாங்க. ஏன்னா
அவங்களுக்கு தேவைப்பட்ட வாக்குகள், குறைந்தபட்ச வாக்குகளில் நாம் தோக்குறோமே, அந்த வாக்குகள் அது யாருக்கிட்ட இருக்கு? தேமுதிக கிட்ட இருக்கு. கூப்பிடு தேமுதிமுகவை. அதற்கு முன்னால் அவரிடமிருந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் வெளியேற்றிவிட்டு இவருக்கு மட்டும் 49 சீட்டு கொடுத்தாங்க. கூப்பிட்டு எதிர்கட்சி தலைவர் ஆனார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இது காரணம் என்ன? அதுக்கு பின்னால் அவர் எடுத்த தவறான முடிவுகளாக இருக்கலாம், இல்லை மக்கள் இவர் கூட்டணியில் சேர்ந்துட்டார், இவர் தனிமையாக இருக்குவார் அப்படின்னு நினச்சி இவர் ஓட்டு போடாமல் தோற்கடிச்சிருக்கலாம். அது அப்புறம் விஷயம். எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தாருன்னா அவர் ஆரம்பத்தில் தனிமையாக நின்று அவருடைய பலத்தை காட்டினதுனால்தான். ஐயா ஜோசப் விஜய் அவர்களே, நீங்கள் ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்கிற நீங்கள் அந்த கட்சியிலேருந்து அந்த தலைவன் வந்துடுவானா, இந்த கட்சியிலேருந்து இந்த தலைவன் வந்துடுவானா, இவன் கூட்டணிக்கு வருவானா, அவன் கூட்டணிக்கு வருவானா, அவங்க கூட கூட்டணி வச்சு போட்டிடுறதுக்கு உங்கள் கட்சி எதுக்கு சாமி? நீங்கள் இன்னும் 4-5 படம் நடிச்சுன்னு போங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் வரும். 2031 அரசியல்லாம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ வாங்க. உங்களுக்கு அரசியல்லாம் ஒன்றுமே புரியல. கே.ஏ. செங்கோட்டையன் வராரு, 130 தொகுதியை வாங்கி கொடுக்குவார், வெற்றி பெற வைக்குவார். நாஞ்சில் சம்பத் வருவார், 100 தொகுதியை வெற்றி பெற செய்வார். இப்படி ஆளை கூப்பிட்டு ஆளுங்களை சேர்த்துக்கின்னு நாஞ்சில் சம்பத் ஒரு தலைவனா? நாஞ்சில் சம்பத்தானால் தாவேக்காவுக்கு என்ன நல்லது நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தாவேக்காவுக்கு இருக்கிற நல்ல பெயரை கூட கெதிர் போடுவார் அந்த ஆள். நாஞ்சில் சம்பத் அவர்கள் சாதாரணப்பட்டவர் இல்லை. கே.ஏ. செங்கோட்டையன் சாதாரணப்பட்டவரா? இவரெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் முன்னே நிறுத்ததுனால அடிமட்டத்திலேருந்து நீங்கள் வரும்போது உன் கூடவே இருந்த ரசிகர் பட்டாளம் ஒன்று இருக்கு பாரு, அது உனக்கு தெரியாமலே திரு ஜோசப் விஜய் அவர்களே உன்னை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். மீடியா மூலமாக வேறு பார்ட்டிலேருந்து வேறு பார்ட்டி வரவங்களை தான் நீங்கள் காட்டுறீங்க. உங்கள் கட்சியில் இருந்தோ இல்லை உங்கள் உதவியாளரோ வேறு கட்சிக்கு போகிறது தான் மீடியா காட்டுறாங்க. ஆனால் மீடியாவுக்கு முன்னால் வராமலேயே இவ்வளோ காலமாக இந்த கட்சிக்காகவும் இவருக்காகவும் நம்ம பாடுபட்டிருந்தோம். ஆனால் நாம் பின்தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி வரவன் முன்னாடி நிற்கிறான், நாம் ஸ்டேஜ் பின்னால் கூட நிற்கிறதுக்கு நமக்கு அருகதையற்றவர்களாக நம்ம செய்து விட்டார்கள் என்று குமுறி கொண்டு இருக்கின்ற எத்தனை விஜய் ரசிகர்களை உங்களால் தெரியும், காட்ட முடியும். ஆனால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விஜய் ரசிகர்கள் இன்று மனம் உடைந்து அவர்களுக்கான அந்த உரிமை கிடைக்கவில்லை என்பதற்காக தனக்கும் இந்த கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை என்ற ஒரு சிறிய வெறுப்போடு அவர்கள் எந்த ஒரு மீடியாவுக்கும் வருதில்லை. இதனுடைய பிரதிபலிப்பு, இதில் ரெஃப்ளெக்ட் எங்கே பார்ப்பீங்கன்னா ஆஃப்டர் 26 எலெக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா உங்களுடைய அறியாமை. இப்போ வர கட்சி தலைவர்கள் முக்கியமாக காலகாலமாக நீங்கள் அடிமட்டத்திலேருந்து உயர்ந்து வந்தீங்க பாரு, அப்போதுலேருந்து உங்கள் கூடவே இருக்கிற ரசிகர்கள் உங்களுக்கு முக்கியமாக அப்படின்ற முடிவு உங்களால் இப்போ எடுக்க முடியல. ஏன்னா நீங்கள் இப்போ யாருக்கிட்ட மாட்டினுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட பெரும் முதலைகள் ஒரு 10 பேர்கிட்ட மாட்டுக்கிறீங்க. அவங்க எடுக்கிறது தான் முடிவு. இப்போது உதாரணமாக நான் விஜய் ரசிகர்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த நாளைய தீர்ப்பு படம் நடிக்கிறதுக்கு ஆரம்பித்ததுலேருந்து நான் உங்களுக்கு ரசிகனாகவே இருக்கிறேன். நான் அப்போதுலேருந்தே உங்களுக்கு கொடி கட்டுனுக்கிறேன், கும்பாபிஷேகம் பண்ணுக்கிறேன், உங்கள் போட்டோ வச்சு கும்பிட்டுனுக்கிறேன், ரசிகர்களை கூப்பிட்டு டிக்கெட் வாங்கி கொடுத்துனுக்கிறேன். எவ்வளோ நான் கஷ்டப்பட்டுனுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது திடீர்னு என் ஊரில் யாரோ ஒரு பணக்காரன், யாரோ வேறு கட்சியிலேருந்து வர ஒருத்தர், அவரை கூப்பிட்டு உங்கள் கட்சியில் சேர்த்து அவரை எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. அப்போ நான் பரவாயில்ல அப்படின்னு அவர் பின்னால் கை கட்டுன்னு போயிடுவேண்ணா? என்னுடைய இத்தனை ஆண்டுகால உழைப்பை உங்களுடைய சுயநலத்துக்காக வேறொருத்தருக்கு அடிமையாக
என்ன பண்ணுறீங்க தானே? இத்தனை வருஷமாக நான் தான் அப்படின்னு அந்த ஊரில் இருந்திருப்பேன். இப்போ இன்னொருத்தர் நீங்கள் கூப்பிட்டு வந்து வச்சு பிறகு அவர் பின்னால் நான் எழுப்ப முடியும். ஆக உங்களுடைய கட்சி தொண்டர்களுடைய விரக்தியினாலேயே நீங்கள் நிறைய தொகுதி எழுப்பீங்க. புதுசாக வராங்க, அவங்களால நிறையா ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். புதியதாக வருகின்றவர்களால் எந்த ஒரு லட்சக்கணக்கான ஓட்டம் வாங்கி கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வர்றது கடல்ல இருந்து ஒரு துளியாக தான் வராங்க. மிகப்பெரிய கட்சிங்கிற கடல்ல இருந்து ஒரு துளியாக தான் அவங்க வராங்க. அவங்க வந்து கடலாகவே வந்துடல. அப்படி கடலாகவே வரணும்னா திமுக தான் அவங்க கூட கூட்டணி வைக்கணும், அதிமுக தான் அவங்க கூட கூட்டணி வைக்கணும். தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு கட்சியை தவிர்த்து நிச்சயமாக வேற எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியாது. நீங்கள் உங்களுடைய தந்தையார் மரியாதைக்குரிய திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களை அணுகி அவர்களை அழைத்து அவருடைய அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டு அவருடைய அறிவுரையின்படி நீங்கள் சென்றால் ஒரு 10 சீட்டாவது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதிப்புக்குரிய திரு ஜோசப் விஜய் அவர்களே, நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு வெற்றி பெற்ற ஒரு வெற்றியாளர்கிட்ட ஒரு பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க, போய் நீங்கள் வெற்றியாக குவிக்கிறீங்களே, இந்த வெற்றி எப்படி, இந்த வெற்றியின் ரகசியம் என்னான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் எடுக்கின்ற முடிவு சரியானதாக இருக்கிறது. நான் சரியான முடிவு எடுக்கிறதுனால இந்த வெற்றி எனக்கு சாத்தியம். இந்த முடிவை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, என்னுடைய அனுபவம் நல்ல முடிவை எடுக்க வைக்கிறது. அந்த அனுபவத்தின் முடிவு வெற்றியை கொடுக்கிறது. இந்த அனுபவம் உங்களுக்கு எங்கே கிடைக்கிறது என்று கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் ஆரம்பத்தில் சந்தித்த தோல்விகள் எனக்கு அனுபவத்தை கொடுக்கிறது. அந்த அனுபவம் ஒரு நல்ல முடிவை எடுக்க வைக்கிறது. அந்த முடிவு இன்றைக்கு வெற்றியை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்று. தோல்வியை சந்திக்கிறீங்க. நீங்கள் சினிமாவில் தோல்வியை சந்திச்சிங்க, உங்களுக்கு அனுபவம் கிடைச்சிது, நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தீங்க. சினிமா வேறு, அரசியல் வேறு. அரசியலில் நீங்கள் நிற்கணும், தோக்கணும். தோல்விதான் வெற்றியின் முகம், தோல்விதான் அனுபவத்தின் விலாசம். தோக்கணுங்க, நீ தோத்துப்பார், வெற்றியோட அருமை என்னான்னு உனக்கு தெரியும். எடுத்த உடனே ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு கூட இல்லை, எடுத்த உடனே சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு போனால் என்ன சாமி, கூட கொஞ்சம் கத்துறவங்கெல்லாம் ஓட்டாயிடாது சாமி. அவங்க ஒரு ஓட்டு போட்டால் 100 ஓட்டாக மாறிடும் நினைக்காதீங்க. ஒரு ஓட்டு தான், அதை கூட கரெக்டாக உங்களுக்கு போடுவானு தெரியாது. ஐயா, உங்களை தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறேன், 2026 தேர்தலில் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ விட்டேன். அந்த வீடியோவுக்கு பல பேர் சொன்னாங்க, இல்லை நீங்கள் பேசுறது கரெக்டானு சில பேர் சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்க, இல்லை நீங்கள் ஒன் சைடு பேசுகிறீங்க. சில பேர் சொன்னாங்க, இல்லை இதுதான் கரெக்டு. அவர் இன்னும் கொஞ்ச நாள் அரசியலில் அனுபவம் பெறணும். நீங்கள் அரசியலில் அனுபவம் பெறணும் ஐயா. இந்த 2026 தேர்தலிலிருந்து 2031ஆம் ஆண்டுக்குள்ளே இந்த 5 வருடம் இந்த அரசியலை நான் உன்னிப்பாக கவனிக்கிறேன். இந்த அரசியல் துறையை நான் எப்படி கையாளப் போகிறேன் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறேன். 2026இல் நான் வேட்பாளர்களை நிறுத்தப் போவதில்லை. இன்னொரு வார்த்தை சொல்லி பாருங்க, உன் கூட இருக்கிறவங்களாம் காக்கா கூட்டத்தில் கல் போட்ட மாதிரி பறந்து போயிடுவான். ஒரே ஒருத்தர் கூட தலைவர் சொல்கிறது கரெக்டு, நம்ம 2026 நிற்க வேணாம், 31 நிற்கலாம் அப்படின்னு உங்கள் கூட ஒருத்தர் கூட நிற்க மாட்டாங்க. ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவங்கலாம் உங்கள் பேரை வச்சு எம்எல்ஏ ஆகிடலாம். அப்படியே ஒரு 5-10 பேர் எம்எல்ஏ ஆகிட்டா கூட 2011ஆம் ஆண்டு
தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உங்களுக்கும் ஏற்படும். 10 பேரில் நீங்களும் ஒருத்தர் ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, அந்த 9 பேர் தனியாக போடுவான் அவங்கள விட்டு. ஐயா, நீங்கள் வெற்றி பெற போகிறதில்ல, உங்கள் கட்சியின் சார்பாக யாரும் வெற்றி பெற போகிறதில்லைன்றது என்னோட கணிப்பு. ஆனால் உங்கள் எத்தனை பேர் வெற்றி பெறப் போகிறீர்கள் என்பதை மக்கள் முடிவெடுப்பார்கள். என்னுடைய கணிப்பு தான் முடிவானதல்ல. இது சரியான ஒரு முடிவை எடுங்கள். உங்கள் முடிவு உங்களுக்கானதாக இருக்கக்கூடாது, மக்களுக்கானதாக இருக்க வேண்டும். உங்கள் முடிவு 2031 தேர்தலில் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் என்ற முடிவு உறுதியாக எடுக்கப்பட வேண்டியதாக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. திரு ஜோசப் விஜய் ஐயா அவர்களே, உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது சாமி. ஒரு ஒரு மீடியாவை சேர்ந்தவன்ற முறையில் நான் உங்கள் மேலே மிகவும் அன்பு வைத்திருக்கிறேன், பாசம் வைத்திருக்கிறேன். உங்களுடைய வளர்ச்சியை கண்டு நான் வியந்து போயிருக்கிறேன், வியந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் திரையுலக வளர்ச்சியை. ஆனால் உங்கள் அரசியல் வளர்ச்சியை பார்த்து நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். ஏனென்றால் உங்களுடைய தந்தை மட்டும் உங்கள் அருகிலே இருந்திருந்தால் என்னை போன்றவர்கள் எல்லாம் பேசுவதற்கான வாய்ப்பே சிறிதளவு கூட இருந்திருக்காது. அவர் விட மாட்டார். ஆகவே நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் தவறான முடிவுகளாக இருக்கிறது. நீங்கள் கூட்டணிக்காக பேசிட்டு இருக்கிறீங்க. கூட்டணியோடு தான் நீங்கள் போட்டியிடணுன்னா அது ஏன் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கணும்? நீங்கள் அந்த கட்சியிலே போய் சேர்ந்துடலாம் இல்லையா? அப்போ ஓட்டுக்காக நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க. ஓட்டுக்காக கூட்டணி வைக்கிறீங்கன்னா நீங்கள் பதவிக்காக ஆசைப்படுறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் பதவிக்கு வந்த பிறகு வீட்டுக்கு ஒரு காரை கொடுத்துருவீங்களா? ஆளுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருவீங்களா? பைக் கொடுத்துருவீங்களா? இலவசமாக எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு சினிமாவில் டைலாக் அடிச்சுட்டு அரசியலுக்கு வந்த பிறகு நினச்சி பார்க்க முடியாதெல்லாம் கொடுக்குறேன்றீங்க. ஐயா, உங்களை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். உங்களிடம் இருந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். அந்த மாற்றம் மக்களின் முன்னேற்றமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.